தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகிய வைஷ்ணவி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி அவர்களுடைய தலைமையில். அவங்க இணைஞ்சதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்களை பின்தொடர்ந்து வந்தவர்களுக்கு தான் இப்போ பெரிய சிக்கலாக இருக்குது. அது குறித்து ஒரு விரிவான தகவலை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நேற்றைக்கு மாலையில் ஒரு செய்தியை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி இருந்த வைஷ்ணவி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த செய்தியை மேம்போட்டமாக நம்ம கடந்து போயிடலாம். ஆனால் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து திமுகவின் மீது வைத்த விமர்சனங்கள் இருக்கு இல்லையா, அதை எல்லாமே நீதப்பட்டது போல நேற்றைக்கு திடீர்னு செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையில் இணைஞ்சிருக்கிறாங்க. நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன இருக்குது அப்படின்னா, இதை அப்படியே கடந்து போயிடலாம். அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பமாக கூட இருக்கலாம், தனிப்பட்ட உந்துதல் அழுத்தங்கள் காரணமாக கூட அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சிருக்கலாம். இப்போ உங்களை நம்பி வைஷ்ணவி அவர்களை பின்பற்றி வந்த ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, விஜய் ரசிகர்கள், அவர்களுடைய நிலை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி ரசிகர்கள் எல்லாம் போய் அங்கே இணைஞ்சாங்க. தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அண்ணாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், விஜய் அவர்களுடைய கொள்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருடைய கொள்கையெல்லாம் பாருங்கள் என்று சொல்லி நீங்கள் கட்சியில் இணைஞ்சிங்க. பல்வேறு சமூக வலைதளங்களில் வீடியோக்களை போட்டு கட்சியை வளர்க்கும் பணியில் நீங்கள் ஈடுபட்டிருந்தீங்க. திடீர்னு அந்த கட்சியில் மாவட்ட பொறுப்பாளர்கள் இளைஞர்களை முன்னிலைப்படுத்தலை, போகலை, வரலை அப்படின்னு சொன்னீங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து. கட்சியில் இணைஞ்சிட்டிங்க, அது கட்சியினுடைய அரசியல் சார்ந்து கூட போகலாம். ஆனால் தமிழக வெற்றி கழகத்திலேருந்து இருந்து போராட்டங்கள்னு தொடங்குனீங்க இல்லையா, போராட்டங்களில் திமுக மீது வைத்த விமர்சனங்கள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் நேற்று நீங்கள் கட்சியில் இணைஞ்சவொடனே புனிதப்பட்டு போச்சா, இல்லை நீங்கள் புனிதப்படுத்திட்டு போய் கட்சியில் இணைஞ்சிங்களான்னு நமக்கு ஒரு கேள்வி இருந்தது. தாய் தன்னுடைய மகளுக்காக நான் கட்சியை விட்டு வெளியேறினேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுவும் திமுகவில் அடிப்படை உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலேருந்து, கட்சியிலேருந்து, அந்த வீட்டிலேருந்து ஒரு மற்ற கட்சிக்கு போயிட்டாங்கனாவே பெரிய அளவில் திமுக ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். அந்த ஊர்களில் உள்ளவங்களாம் அழுத்தங்களை கொடுத்து, உன் பையன் அந்த கட்சியில் இருக்கானா, உன் மகன் அந்த கட்சிக்கு போகணுமா, ஏன் ஒழுங்காக இருக்கிறது பிடிக்கலையா, ஏன் நம்ம ஆட்சிக்கு என்ன குறை அப்படின்லாம் பேசுவாங்க. தங்கை வைஷ்ணவி அவர்களுடைய தாயார் ஒரு 15 வருஷமாக கட்சியில் இருந்தால் சொல்கிறாங்க. கலைஞர் அவர்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, கட்சியினுடைய கொள்கை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பேற்பட்டவங்க எனக்கு தெரிஞ்சு ஏதோ பொறுப்பில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பொறுப்பெல்லாம் விட்டுட்டு விலகி வந்ததுக்கு பிறகு நான் ரொம்ப என் மகளுக்காக இதை விட்டுட்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. சமூக வலைதளங்களில் இப்போ நேர்காணல் கொடுக்கும்போது கூட அம்மா மகளும் எதிரணி போல இருப்பாங்க, எதிரது அணியாக இருந்து பேட்டிகள் கொடுக்க முடிஞ்சுது. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த கொடுமையை குறித்துலாம் சமூக வலைதளங்களில் ஒரு நேர்காணலில் பேசியிருந்தாங்க. அது குறித்தும் போராடவும் செய்திருந்தாங்க. வக்பு சட்டத்துக்கெலாம் ஆதரவாக போராடி இருக்கிறாங்க. இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் யார் அந்த சார்னு கண்டுபிடிக்காத அந்த சூழலில் அரசே முழுவதுமாக அந்த குற்றவாளிக்கு துணை நிற்கக்கூடிய இந்த விதத்தில் நீங்கள் திமுக அரசில் போகிறம்போக்கில் ஊழல் இருக்குது, ஒரு சட்ட ஒழுங்கு சரியில்லை, கொலைகள் நடக்குது, தினம் தினம் பாதிக்கப்படுறாங்க மக்கள், ஒரு சாலை வசதி சரியில்லை, இப்படியாப்பட்ட குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு நீங்கள் திமுகவுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா அது சாதாரண ஒரு அரசியல்லாம் இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் வச்ச குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, திமுக அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களை யார் அந்த சாரு அப்படின்னு அந்த மாணவிக்கு ஆதரவாக நீங்கள் இறங்கி தெருவா போராடிட்டு திரும்பவும் அதே திமுகவில் இணைஞ்சிருக்கிறது பெரிய அதிர்ச்சி. நமக்கு மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, அவரை பின்தொடர்ந்து வரவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. நீங்கள் இந்த கட்சியில் இருந்துட்டு வேறொரு கட்சிக்கு இணைஞ்சிருக்கலாம், அல்லது அதிமுக மற்ற கட்சிக்கு, அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் வேறு எந்த கட்சியில் வேணால் இணைஞ்சிருக்கலாம். யார் குற்றம் செய்தார்களோ, யார் குற்றவாளிகளுக்கு துணையாக நிற்கிறார்களோ அதே பக்கமே போய் சேர்ந்து அந்த குற்றத்திற்கு நீங்களும் துணை போறீங்களா அப்படின்ற கேள்வி நமக்கு மட்டும் இல்லை, உங்களை பின்தொடர்ந்து வந்தாங்க இல்லையா அவங்களுக்கும் இருக்குது. நீங்கள் சொன்னீங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியில் என்னை சார்ந்த பெண்களை முன்னிறுத்துவதில்லை, நான் இணைச்சி விட்ட அந்த கட்சியில் சேர்த்து விட்ட பெண்களும் கூட பெரிய அளவில் மதிக்கப்படுவதில்லை அப்படின்னு. கட்சி தொடங்கிய ஓராண்டுகளில் நீங்கள் இவ்வளோ பிரச்சனையை சந்திக்க முடியலை அப்படின்னா, எதிர்கொள்ள முடியலைன்னா அரசியலில் இன்னும் எவ்வளோதோ இருக்குது. நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் பார்த்தது எனக்கு தெரிஞ்சு 0.1 பாயிண்ட் நினைக்கிறேன். அது இருக்கும், அந்த கட்சிக்குள்ளே இருந்திருக்கும், இல்லாமல் போயிருக்கும். அது அந்த கட்சியில் இருப்பவர்களுக்கு தான் தெரியும். மாவட்ட பொறுப்பாளர்கள் முன்னிலைப்படுத்தல, எங்களை ரொம்ப அடக்குறாங்க, ஒடுக்குறாங்க, பெண்களுக்கான மதிப்பு இல்லை, விஜயனா எங்களை பார்க்கல, அப்படி இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க. அது அந்த கட்சிக்குள்ளே இருக்கோ இல்லையோ நம்ம சொல்ல முடியாது.
ஆனால் நீங்கள் திமுகவை எதிர்த்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிங்க இல்லையா பெரிதளவில், அந்த குற்றச்சாட்டெல்லாம் வச்சிங்க இல்லையா, அவங்க கூடயே போய் இணைஞ்சிருக்கிறீங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறீங்க இல்லையா, எங்களை முன்னிலைப்படுத்தலைன்னு, அதை அப்படியே நீங்கள் திமுகவுக்கு போனீங்கன்னா இங்கே 0.1 பாயிண்ட்டுக்கே தாங்கலை. முற்று முழுதுமாக அந்த திமுகன்ற கட்சி வந்து ஒரு மன்னராட்சி போல் இப்போ நடத்துக்கிட்டு இருக்கிறது மன்னராட்சி. அது ஒரு 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 மன்னர் கட்சி போல தான் அது வந்து நீங்கள் நேரடியாக போகிறதுக்கான வழிலாம் இல்லை. திரும்பி வேணால் வர முடியும். நேரடியாக போய் ஒவ்வொரு கதவுகளா திறந்து உள்ளே போகணும்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நீங்கள் இந்த கட்சியிலேயே பயணிக்க முடியாது. இந்த கட்சியிலேயே நீங்கள் சண்டை செய்து அரசியல் நீங்கள் அழுத்தம் கொடுத்து நீங்கள் மேலேறி வர முடியலன்னா திமுகவெல்லாம் காலங்காலத்துக்கும் வரவே முடியாது. அம்மா இருக்காங்க 15 வருஷமா அப்படின்னா அம்மாவே சொன்ன ஒரு பேட்டி இருந்தது. அம்மா 15 வருஷமா இருக்காங்க. அம்மா என்னவா இருக்காங்க கட்சியில்? அம்மாவை எத்தனை இடங்கள்ல தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கட்சியினுடைய தலைவரோ இல்லை கட்சியினுடைய பொறுப்பாளரும் முக்கிய இடங்கள்ல அம்மாவை எந்த இடத்துல வச்சிருந்தாங்க? இது அரசியலாகவே இருக்கட்டும், அது அப்படி தான் போகும். அரசியல்னாவே அப்படி தான் இருக்கும். மற்ற கட்சிகளில் எல்லா கட்சிகளிலுமே பெண்களுக்கான ஒரு சம வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்னா கிடையாது. இளைஞர்களுக்கு சம வாய்ப்பாக கொடுப்பாங்கன்னா கிடையாது. அது ஒரே ஒரு கட்சி இருக்குது, நாம் தமிழர் கட்சி இருக்குது. நாம் தமிழர் கட்சியை பார்த்துட்டு தான் நீங்கள் சேர வேண்டிய இடம் நாம் தமிழர் கட்சியாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு காரணங்களால் இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு போனீங்க. அதில் கொடுக்கப்பட்ட எனக்கு தெரிஞ்சு தாய் கழகத்தில் போயிருக்கீங்க, தாயோட கழகத்துக்கு போயிருக்கீங்க. தாயோட சேர்ந்து தாயோட கழகத்திலேருந்து உங்களுக்கு தொந்தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கலாம், இல்லை தாய்க்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் வந்து அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு போகணுமா, நம்ம கட்சி இருக்குது, நம்ம கட்சியில் பாப்பாவுக்கு பொறுப்பு கொடுக்குறோம், வாங்க நம்ம கட்சியை வந்து நம்ம வளர்ப்போம், திராவிட முன்னேற்ற கழகம் 60 ஆண்டுகள் கட்சி, அந்த கட்சிகள்லாம் போய் என்ன பொறுப்பு கிடச்சிட போகுது, நம்மக்கிட்ட பதவிகள் இருக்குது, நம்ம வந்து நிறைய பெண்களுக்கு அதை செய்கிறோம் இதை செய்கிறோம், இப்படிலாம் கூட அழுத்தங்களை கொடுத்துருக்கலாம். ஆனால் இங்கே நாம் தமிழர் கட்சியில் சம வாய்ப்புன்னு ஒன்று இருக்குது. பெண்களுக்கான சம வாய்ப்பு இருக்குது, இளைஞர்களுக்கான சம வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நேரடியாக வரணும்னா நாம் தமிழர் கட்சியில் தான் இணைஞ்சிருக்கணும். இப்போ நாம் தமிழர் கட்சியே அந்த சீமானவர்களை விமர்சித்து விட்டு மாற்றுன்னு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மக்கள் நீதி மையத்தில் ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க சீமானவர்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு ஒரு பத்திரிக்கையாளர் கேட்டதுக்கு, சேச்சே அவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க, பட் ரியாலிட்டியாக பார்க்கும் பொழுது மக்கள் நீதி மையம் இருக்கா இல்லையா, எங்கள் தலைவர் அவர் கமல்ஹாசன் தலைவர், அவர் வந்து ரியாலிட்டியாக செயல்படுவார்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க போய் சேர்ந்த இடமும் நீங்கள் போய் சேர்ந்த அதே தாயோடைய கழகத்தில் தான் போய் இணைஞ்சிருக்கிறாங்க. நீங்களும் அங்கே தான் போய் இணைஞ்சிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க சகோதரர்கள். ஒன்று அந்த பக்கம் போயிருப்பார் உங்கள் தலைவர், இல்லை இந்த பக்கம் வந்திருப்பார். இந்த பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த பக்கம் உள்ள கட்சிகளில் பல இடங்களில் பல கூட்டணிகளை பேசியிருப்பாங்க. அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா எங்கள் ஐயா கமல் அவர்கள் எப்படி திமுக கூட்டணிக்கு போய் சேர்ந்தாரோ அதே போல் அவங்களும் போயிருந்திருப்பாங்க. அதான் முன்னாடி தயாராகிட்டீங்க போல் இவங்க நேரடியாக திமுகவுக்கு போயிடுவாங்க அப்படின்னு. நீங்கள் மேம்பட்ட ஒரு மேம்போக்காக ஒன்று சொல்கிறீங்க, அடுத்து ஒரு பிஜேபி சாயரை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு. கட்சி தொடங்கப்பட்ட நாள்லேருந்து ஓராண்டுகள்லேயே உங்கள் கட்சியினுடைய கொள்கை தெரியாமல், இன்னும் கட்சியினுடைய கொள்கை கட்சியின் தலைவருக்கே தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவரே இன்னும் எங்கள் கட்சியினுடைய கொள்கை என்னன்னு தெரில. ஆனால் கொள்கை தலைவர்களை மட்டும் கொடுத்துட்டாரு. இவங்கெல்லாம் எங்கள் கொள்கை தலைவர், இவங்க தான் எங்கள் கொள்கை தலைவர், இவங்க கொள்கையில் தான் நாங்கள் பின்பற்ற போகிறோம் அப்படின்னு முழு விவரமாக கூட கொடுக்கல. இவங்க எங்கள் கொள்கை தலைவர்னு மட்டும்தான் அவர் சொன்னார். கொள்கையே தெரியாமல் இந்த கொள்கை இவர் பிஜேபியோட இன்னொரு சாடலாக இருக்குது என்றெல்லாம் விமர்சனம் செஞ்சுட்டு நீங்கள் போய் சேர்ந்த இடம் இருக்கு இல்லையா, சட்ட ஒழுங்குக்கு பாதிப்பு இருக்குது. அதிமுக ஆட்சி காலங்கள்லையும் நடந்திருக்கு, தவறுகள் குற்றங்கள் நடந்திருக்கு. அதை விட 4-5 மடங்கள் திமுக ஆட்சியில் நடந்திருக்கு. நீங்கள் ஒரு மாணவியுடைய பாதிப்பு மட்டுமே பார்க்குறீங்க. ஒரு அண்ணா பல்கலைக்கழக மாணவி துணிந்து வெளியே வந்து இது மாதிரி எனக்கு ஒரு சிக்கல் இருக்குது, இது மாதிரி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கேன் சொல்லியிருக்கீங்களா, அது மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கு. இப்போ சமீபத்தில் ராணிப்பேட்டையில் ஒன்று நடந்திருக்கு திமுக நிர்வாகியின் பேரால். இன்னும் தெரியாமல் இன்னும் பல நடந்திருக்கு. சின்ன சின்ன பிள்ளைகள் பள்ளிக்கூடம் சரியாக போக முடியல, கல்லூரிகள் பெண்கள் நடந்து சாலையில் போக முடியல, கற்பழிப்பு நடக்குது, கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது. நான் ஒரு இடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கும் போது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த அட்டூழியங்களை 4 மடங்கு அதிகமாக திமுக ஆட்சியில் நடந்திருக்கு அப்படின்ற. இது இன்னும் அதுக்கான டீட்டெயில் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை இன்னும் நம்ம கூடுதலாக மேம்போக்காக நம்மளும் சொல்லிடக்கூடாது இல்லையா, அதுக்கான டீட்டெயில் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். விரைவில் அதுக்கும் ஒரு காணொலியை போடுவோம். நீங்கள் எந்த குற்றச்சாட்டெல்லாம் திமுக எதிர்த்து வச்சிங்களோ, அம்மாவும் நீங்களும் உட்காந்து ஒரு காணொலியில் பேசுகிறீங்க, அந்த காணொலியே தாக்குறீங்க பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு. தங்கச்சி நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்தீங்கன்னா இந்த ரசிகர்கள் ஒரு ஆர்வ கோளாறு தான். அந்த ஆர்வ கோளாறுகள்ட்ட இந்த கட்சியினுடைய தலைவரை பாதுகாக்கணும். சரிதான், இந்த கட்சியுடைய தலைவரை பாதுகாக்கணும், பெண்கள் கூட கொஞ்சம் ஒரு இதாக நடந்துக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் போய் சேர்ந்துருக்கப்ப தாயுடைய கழகம் இருக்கு இல்லையா, இங்கே உங்களையே பாதுகாத்துக்கணும்.
காப்பாற்றணும். பெண் காவலர் கூட அங்கே பாதுகாக்க முடியாத அவலநிலை தான் இருக்குது அவங்க கட்சி கூட்டத்தில். அம்மையார் கனிமொழி அவர்கள் பங்கேற்ற ஒரு கூட்டத்தில் பெண் காவலருக்கு பாலியல் தீண்டல் கொடுக்கப்பட்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ அதை நீங்கள் புனிதப்படுத்துறீங்களா சொல்லுங்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களுக்கான ஏன் அந்த இடத்துல வர்றேன்னா, நீங்கள் அந்த இடத்துல பேசிட்டே இருக்கீங்க, பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி குற்றவாளியின் பக்கமே நீங்களும் போய் நிற்கிறீங்க. இப்போ நீங்கள் திமுகவோட போய் சண்டை போட போகிறீங்களா? நேரடியாக தலைவரை பார்த்து, தலைவர் அவர்களே அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிகளுக்காக நீங்கள் குரல் கொடுக்கணும், சேர்ந்து குரல் கொடுக்கணும், நம்ம கட்சியினுடைய ஆதரவாளராக ஒருத்தந்தார், அவரை சிறைப்படுத்தணும், இன்னும் அந்த சார் யாரு அப்படின்னு நீங்கள் கேட்க போகிறீங்களா? அப்படிலாம் கேட்க முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா? அதிகபட்சம் உங்களை மாவட்ட செயலாளர்களை சந்திக்க வைக்கலாம், உச்சபட்சத்துக்கு அமைச்சரை பார்க்கலாம், அதிகபட்சம் ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வந்து நிற்கலாம். அதை தாண்டி நீங்கள் இங்கே இருந்தாலும் ஒரு குரல் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அநீதிக்கு எதிராக ஏதாவது மற்ற கட்சிகளில் இருந்தால், இந்த கட்சின்னு இல்லை, எந்த கட்சியில் மற்ற கட்சிகளில் இருந்தால், மற்ற கட்சிகள் என்ன ஒரு சில கட்சிகள்லேருந்து மட்டும்தான் நீங்கள் வெளியே குரல் கொடுத்து ஒரு பதிவாக கூட போட முடியலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் போட்டலாம் நினைக்கிறீங்களா? போட முடியும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. வச்ச குற்றச்சாட்டு எல்லாத்தையுமே தூக்கிட்டு போய் இவர்கள் புனிதராயிட்டாங்க. எப்படின்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் செந்தில் பாலாஜி வந்து பெரிய குற்றவாளி திமுகவில் வந்து இணைஞ்சதுக்கு அப்புறம் அவரை புனிதராக்கிட்டாங்க. எப்படி ஆக்கினாங்க தெரியல. அண்ணா அறிவாலயத்துக்கு வெளியே ஒரு பைப் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த புனிதம் பாவத்தெல்லாம் கழிக்கிறதுக்கு ஒரு பைப்பு தான் வச்சிருப்பாங்க. அப்படி திறந்து விட்டா அப்படி அதில் நனைஞ்சிட்டு இந்த பக்கம் வந்தோம்னா ஒரு புனிதம் ஆயிட்டாரு அப்படின்னு. அப்படி எதுவும் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி திமுகவில் போனவுடனே திமுக செய்த குற்றங்கள் அனைத்திற்கும் துணை போய்கிட்டு அப்படிலாம் எதுவுமே இல்லை, திமுக போல ஒரு கட்சி இல்லை, உங்களை நம்பி வந்தவர்களை ஒட்டுமொத்தமாக திமுகவில் கொண்டு இணைச்சிட்டிங்க. இப்போ உங்களுக்கே பாதுகாப்பு இல்லை, உங்களை நம்பி ஒரு 10 பேர் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு? இளைஞர்களுக்கு முன் வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. இளைஞர்களுக்கு அங்கே திமுகவில் எந்த இளைஞர்கள் இருக்காங்க சொல்ல முடியுமா? இருக்காங்க, மது போதையில் இருப்பாங்க. அன்பு தங்கைக்கு ஒரு கோரிக்கை, உங்களுடைய பணி சிறக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தில். கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்க. மிக ஆபத்தான கட்சி அது. பெண்களுக்கு பாதுகாப்புலாம் இப்படி கரூர் மாவட்ட செயலாளர் மகளிர் அணி தலைவி நினைக்கிறேன், அது இடுப்பு பிடிச்சே கிண்டுனாங்க. பார்த்து பத்திரமா இருக்க என்னுடைய அண்ணனுடைய வேண்டுகோள்.